அடுத்த கொஸ்டின் வந்து மெக்காலே மினியூட் ஆன் எஜுகேஷன். இது வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல எல்லாத்துக்கும் குழப்பம் என்ன அப்படின்னா, மெக்காலே மினியூட்னா என்ன, மெக்காலேயுடைய கல்விக் கொள்கை வேற, மினியூட் வேறயா, இல்ல மெக்காலேன்னு வேற ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம். நார்மலா மெக்காலே மினியூட் பத்தி புக்ஸ்லயுமே ஜென்ரலா தெளிவா வந்து பெருசா இருந்ததில்ல, ஓரளவு தான் நியூ புக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மெக்காலே மினியூட் அப்படின்னா என்ன, அது ஏன் போட்டாங்க, அது என்ன சொல்லுச்சுங்கிறது தான் அந்த இதுல ஒரு ஸோ அதை பத்தி ஓகே. ஸோ மெக்காலே மினிட், அதுல வர லார்ட் மெக்காலே வந்து ஆக்சுவலா நம்ம படிக்கிற மெக்காலே தான். அவங்க கேட்கறாரு 1835ல அந்த மினிட் வந்து கொடுக்குறாரு. இது வந்து அந்த கல்விக் கொள்கை தான். அவர் என்ன விவரமா சொல்லணும்னு நினைச்சாரோ அதுதான் அந்த மினிட்லயும் சொல்லுவார். அது அவரோட புரிதல். அப்போ மெக்காலே மினிட்டோட அடிப்படை என்ன? மெக்காலே மினிட்டோட அடிப்படை அவரே சொல்லுவார். இந்தியன் இன் காம்ப்ளெக்ஷன், பிரிட்டிஷ் இன் திங்கிங். ஸோ பிரிங்கிங் இன் கிளாஸ் ஆஃப் கிளர்க்ஸ். ஓகே, இந்தியால இருந்து ஒரு கிளாஸ் ஆஃப் கிளர்க்ஸை கொண்டு வரணும், அவங்க நம்மளுக்காக உழைக்கணும். இதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கை. யோசிக்கிறது பிரிட்டிஷ் மாதிரி யோசிக்கணும். அப்பதான் அந்த எக்ஸ்பிளாய்டேட்டிவா பிரிட்டிஷா யோசிக்கணும், என்ன எக்ஸ்பிளாய்டேட்டிவா யோசிக்கணும். ஆமா, அவங்க அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்க அதுக்கு மேல திங்க் பண்ணக்கூடாது. அதனாலதான் கிளர்க்கா கேட்டாங்க, ஆபீசரா கேட்டது கிடையாது, கிளர்க்கா தான் இருக்கணும். அப்போ இதுல அடிப்படை எங்க இருந்து வருது அப்படின்னா, அப்போ ஒரு டிபேட் இருந்தது. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813ல பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 1 லட்ச ரூபா வருஷம் வருஷம் பட்ஜெட்ல ஒதுக்குவாங்க அப்படின்னு சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் பட்டய சட்டத்துல சொல்றாங்க 1813ல. ஆனா அந்த 1813ல இருந்து நம்மளுக்கு கல்வி கொள்கை இல்லாததுனால, எந்த கல்வியை கொடுக்கணும்னு தெரியாதனால நம்ம கொடுக்காமலே இருந்தோம். ஆங்கில வழி கல்வி கொடுக்கணுமா இல்ல இந்திய மொழிகள்ல இருக்கக்கூடிய கல்வியை கொடுக்கணுமா, அதான் ஆங்கிலிசிஸ்ட் ஓரியன்டலிஸ்ட் டிபேட்னு சொல்லுவோம். இது வந்து இருந்தது. ஸோ வெர்னாகுலர் எஜுகேஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சாரார் இங்கிலீஷ் எஜுகேஷன் சொல்லணும்னு கொடுத்தாங்க. அதுல மெக்காலே தான் தெளிவா இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் கொடுக்கணும். இந்த மினிட்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஏன் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும், அப்பதான் ஆங்கிலேயரோட ஆட்சி இங்க நிலை பெற்று இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுதான் இந்த மெக்காலே மினிட் அப்படின்னு சொல்றது. சரி, இந்த மெக்காலே மினிட்ல ஃபர்ஸ்ட் இதுதான் எழுதுவீங்க. மெக்காலே மினிட் அப்படின்றது என்ன, ஆங்கில வழி கல்வியை இந்தியால எப்படி செயல்படுத்தணும்னு சொன்னதுதான் இந்த மெக்காலேயோட மினிட். ஸோ இந்த மெக்காலே மினிட்ல 1835 அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்தியால வில்லியம் பெண்டிங் தான் இப்போ இருந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கும். ஆங்கிலம் வந்து இங்க சான்ஸ்கிரிட்டையோ பர்ஷியனையோ அரபிக்கையோ தமிழ்நாட்டுல தமிழையோ அது வந்து எடுத்துட்டு ஆங்கில வழி முறையை பின்பற்றும். அதுவும் அந்த ஆங்கில வழிமுறை எப்படி இருக்கும்னா, அவர் என்ன சொல்றாரு, யூனிவர்சிட்டி லெவல்ல தான் கொடுக்கணும், இந்தியர்களுக்கு நேரடியாக நம்ம சொல்லித்தரக்கூடாது, இந்தியர்களுக்கு இந்தியர்கள் தான் சொல்லித்தரணும், அதான் மாஸ்க்கு. ஸோ இந்தியன் மாசஸ்க்கு இந்தியன்ஸ் தான் சொல்லித்தரணும். ஆனா அந்த இலைட் யூனிவர்சிட்டில இருந்து படிக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இதான் அவரோட கொள்கை. இது வந்து டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மேல இருந்து அப்படியே கசிஞ்சு கீழே வரும். அப்போ மக்களுக்கு எப்படின்னா, இந்தியர்களே இங்கிலீஷை சொல்லி தரும் போது அது மேல ஒரு பற்றுதல் அவங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஆங்கிலேயர்கள் வந்து நேரடியா மாசஸ்க்கு வந்து சொல்லும் போது, அடித்தட்டு மக்களுக்கு சொல்லும் போது அது வந்து ஒட்டாது. ஸோ அவங்க வந்து வேற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஆளுங்க சொல்லி தரும் போது அது ஒட்டும் அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல அடிப்படையில என்ன, சுப்பீரியாரிட்டி. அந்த அவங்களோட கொள்கை என்ன, நாங்க வந்து ரேஷியலி சுப்பீரியர், ஸோ இந்தியன்ஸ் வந்து ரேஷியலி இன்ஃபீரியர். ஸோ அந்த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ரேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் ஒயிட்ஸ்மேன் பர்டன். அந்த ஒயிட்ஸ்மேன் பர்டன் என்ன, எங்களோட கடமை என்னன்னா உங்களை சிவிலைஸ் பண்றது, உங்களை நாகரிக மயமாக்குதல். நீங்க வந்து காட்டுமிராண்டிகளா இருக்கிறீங்க, உங்களை நாங்க நாகரிக மயமாக்குதல்ன்றதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கை. அந்த அடிப்படை கொள்கையில இருந்து தான் இது வருது, மெக்காலே மினிட்ன்றது. சரி, இந்த மெக்காலே மினிட்ன்றது அதுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனா மாறும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனா மாறும் போது அடுத்த லெவல்ல அவர் என்ன பண்றாரு, மெரிட் சிஸ்டம் கொண்டு வரணும்ன்றாரு. ஏன் மெரிட் சிஸ்டம் கொண்டு வரணும்? மெரிட் சிஸ்டம் வந்ததுன்னா இட் இஸ் ஓப்பன் டு எவ்ரிபடி. ஏன்னா 1833ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷோட சிட்டிசன்ஸ் தான், தே ஆர் காம்பிடென்ட் டு ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஆல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இந்தியன் வந்து நீங்க ரெக்ரூட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது பேப்பர்ல தான் இருந்தது. ஆனா அந்த மாடல் வந்துட்டதுனால என்ன பண்றாங்கன்னா, வி ட்ரை டு ரெக்ரூட் பீப்புள், அதை காட்டணும் இல்லையா.
அப்ப மெரிட் சிஸ்டம் கொண்டு வரும். அப்படிதான் மெரிட் சிஸ்டம் 1853ல இவர் சொன்னாலும் பிற்காலத்துல 1853ல தான் அது வருது, காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வருது, அப்ரூவ் பண்றாங்க 1853 சார்ட்டர் ஆக்ட்ல. 1855ல முறை சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் நடக்குது, ஆனால் லண்டன்ல நடக்கும். ரைட். ஸோ இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, மெரிட் சிஸ்டம்ல இந்தியன்ஸ் அப்ளை பண்ணலாம், ஆனா அதுக்கு நீங்க இங்கிலீஷ் படிச்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் படிச்சு உள்ள வரணும், அந்த மாதிரி ரெடி பண்ணாங்க. இதுல 2 விதம். ஒண்ணு, இப்போதைக்கு நீங்க வரமாட்டீங்க, ஏன்னா நீங்க இங்கிலீஷ் படிச்சு அது காம்படிட்டிவ் லெவல்ல வந்து இது அளவுக்கு வர மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை காட்டிட்டே இருப்போம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, இந்த பிரிட்டிஷ் அரசு நீங்க வேணும்னு நினைப்பீங்க. எவ்வளவு கொடுங்கோலான ஆட்சி இருந்தாலும் மக்கள் அதை நிராகரிக்கிறது வரைக்கும் அந்த ஆட்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா டிக்டட்டோரியல் கவர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். ஆனா மக்கள் அதை ஏத்துக்கிற வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கும். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்டட்டோரியல் கவர்மெண்டா இருக்கும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பயன் இருந்ததுன்னா அதை வச்சுக்குவாங்க. அதுதான் அடிப்படை. இது இந்தியாவோட தத்துவமும் அதுதான். ஸோ நம்ம வந்து போய் எந்த கவர்மெண்ட்டும் மாற்ற மாட்டோம், இது டெமோக்ராசி வேணும்லாம் மாற்ற மாட்டோம். மக்கள் புரட்சி நடத்தால் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம், அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட அபிஷியல் நிலைப்பாடு. நம்ம வேற எதுவுமே பண்ண போறது, ஏன்னா இது வந்து காலங்காலமா இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் இருந்தது. இப்ப பிரிட்டிஷ் அரசு ஏன் 1857ல அகற்றப்படவில்லை அப்படின்னா, ஒரு சாரார் பிரிட்டிஷ் அரசை விரும்பினாங்க. ஏன்னா இந்த ஒரு காரணத்தினால, எனக்கு அங்க போனா நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா அப்ப இங்க இருந்த வேலை 2, ஒன்னு அக்ரிகல்ச்சர், இன்னொன்னு வியாபாரம். இது 2மே பிரிட்டிஷ் தான் நடத்தி இருந்தது. அக்ரிகல்ச்சர் மோசமான நிலையில இருந்தது. அப்ப எனக்கு நல்ல நிலையில ₹1 சம்பாதிக்கிற இடத்துல ₹10 சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அது பிரிட்டிஷ் கிட்ட தான். அப்ப அந்த வேலை கொடுக்குற நபரை நான் எப்படி வெளியே தள்ளுவேன்? கரெக்டா? அப்போ இதுதான் அவரு எக்ஸாக்டா நினைச்சது. இதுதான் இந்த மெக்காலே மினிட் சொல்லுது. நம்ம வந்து இன்னவிட்டபிளா மாறணும். இன்னவிட்டபிளா மாறணும்னா அவன் மைண்டுக்குள்ள நம்ம போகணும். அவன் மைண்டுக்குள்ள போனாதான் நம்ம இன்னவிட்டபிளா இருக்க முடியும். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, கிளாஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வித் பிரிட்டிஷ் திங்கிங். அதாவது பிரிட்டிஷ் மாதிரி யோசிக்கணும். எனக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் இது வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி வரும்போது அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சான். இன்னொன்னு, வெஸ்டர்ன் நாலேஜ் வரும்போது இந்தியன் நாலேஜ் வெளியில போயிடும். ட்ரெடிஷனல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பேசிக் நன்மைகள் போயிடும். அப்போ நீங்க காலகாலத்துக்கும் அந்த இண்டிஜினஸ் எஜுகேஷன் எடுக்க முடியாததுனால நீங்க வெஸ்டர்ன் எஜுகேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். வெஸ்டர்ன் எஜுகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிட்டிஷ் சிஸ்டத்தை நம்பி தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. அப்போ இந்த மாதிரி இதுல இன்னொரு நன்மை அவர் என்ன சொல்றாருன்னா, மினிட்ல இந்த மாதிரி வெஸ்டர்ன் எஜுகேட்டட் யங்ஸ்டர் ஒருத்தர் வந்தா, அந்த இலைட் வருவான் இல்லையா, அவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். Right? That is what they learned from 1857 revolt. Right. அவர் சொன்னது எப்படி சொன்னாரோ அது அப்படியே நடந்தது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நிறைய பேர் பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணதுக்கான அடிப்படை காரணம் அதுதான். ஏன்னா அவங்க அந்த மாடர்ன் திங்கிங், அந்த மாடர்ன் ப்ராசஸ், அதெல்லாம் பத்தி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெகசி இருந்தது. அது உடைக்கப்பட்டது விவேகானந்தர்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான். அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்தினது. இதை முடிஞ்ச அளவுக்கு தகர்த்தது அவர் தான். இந்த மெக்காலேவை எதிர்த்தது விவேகானந்தர் தான். ஸோ அவரோட லெகசியில தான் நம்மளுக்கு இண்டிஜினஸ் சிஸ்டத்துல நீங்க சொல்றதை விட அதிகமா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல சுட்டி காட்டினது அவர் தான். இதுதான் அவரோட மெக்காலே மினிட்ன்றது. இதை அடிப்படையா வச்சுதான் பிரிட்டிஷ் இம்பீரியலிசமே 1858க்கு அப்புறம் நடந்தது. மன்னராட்சி வந்ததுக்கு அப்புறம், ஆமா, மன்னராட்சி வந்ததுக்கு அப்புறம், ஆமா. அதான் இதுல என்ன ப்ராப்ளம்னா, இவராலதான் 1857 ரிவோல்ட்டுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டதும். ஏன்னா இவரோட இவர் பண்ற விஷயம் எல்லாமே மக்களுக்கு பிடிக்காது. இனிஷியலா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்றப்போ நேச்சுரலா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு வரும். கரெக்டா? இப்ப யூனிவர்சிட்டி எஜுகேஷன்லாம் மக்களுக்கு பிடிக்காது, எதிர்ப்பு வரும். ஆனா அதே நேரத்துல பிற்காலத்துல பிரிட்டிஷ் வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கும் இதுதான் அடிப்படை. சோ கம்பெனி ரூல் போய் வந்து மெக்காலேவோட சிஸ்டம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களால அது எடுக்க முடியல, இது பண்ண முடியல. சோ அதுதான் அவரோட சக்சஸ். அதுதான் இந்த மினிட்டோட முக்கியத்துவம். சோ உங்களோட பிரிட்டிஷோட ஆட்சியில மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் கொலோனியலிசம் அப்படின்னு நடந்ததுன்னா அது மெக்காலேவோட சிஸ்டம்ல தான். மெக்காலே மினிட்ஸ் ஆன் எஜுகேஷன்ங்கிறது எஜுகேஷன் சிஸ்டம் பெருசா இது பண்ணதை விட பொலிட்டிக்கலி இட் இஸ் a minute on imperialism தான். அது பொலிட்டிக்கல் டூல் ஆஃப் எஜுகேஷன். அதாவது எஜுகேஷன், அதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு இடத்துல இம்போஸ் பண்ணா இம்பீரியலிசம் எப்படி வரும் அப்படின்றது எடுத்துக்காட்டு இதுதான். அது நீங்க எப்படி வேணாலும் பொருத்தி பார்த்துக்கோங்க. 200 வருஷம் முன்னாடி ஒரு லாங்குவேஜ், ஒரு நாட்டை வந்து
ஒரு குழுவையோ ஒரு இனத்தையோ ஒரு லாங்குவேஜ். நாட்டையோ நீங்க வந்து பிடிக்கணும், இம்பீரியலிசம்ல பிடிக்கணும்னா கல்ச்சரல் கான்குவஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுல முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் தான். அது அப்புறம் தான் வேர்ல்டு மதம் தான். ஃபுல்லாவே அப்புறம் தான் மதம் ஜெர்மன் மத்ததெல்லாம். லாங்குவேஜ வந்து பெரிய லெவல்ல அவங்க ஆமா, அது எல்லாமே இந்தியாவா இருக்கையில பாத்தீங்கன்னா இதோட அடிப்படை தான், லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் இஸ் ஃபர்ஸ்ட் டூல் ஃபார் இம்பீரியலிசம் கல்ச்சுரல் ரிப்ளைஸ். கல்ச்சுரல் ரெவல்யூஷன் இன் சைனா நடந்தது. அதுல முதல்ல தூக்குனதே லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் தான். மேண்டரின் சைனீஸ் தானே வச்சிருந்தாங்க, கேண்டனீஸ் சைனீஸ் ஒழிச்சாங்கல்ல. சைனால இப்ப சைனீஸ் வந்து பல இடங்கள்ல இருக்காங்க. அதாவது ஏன்ஷியன் சைனீஸே நிறைய மலேசியா. இடங்கள்ல இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எல்லா நாடுகள், அமெரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. ஆனா அவங்க பேசலாம் பாருங்கன்னா மேண்டரின் சைனீஸ் இருக்காது, கேண்டனீஸ் சைனீஸா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து விரட்டிட்டாங்க கல்ச்சுரல் ரெவல்யூஷன்ற பேர்ல. அப்போ லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் வெப்பன். ஓகே, அவங்க பயன்படுத்துறது. ஏன்னா மொழி போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா முதல்ல நீங்க எடுக்கிற கல்ச்சுரல் டூலே மொழி தானே. மனிதன் வந்து முதல்ல பேசுனது மொழியா தான் இருக்கும், அப்புறம் தானே மத்ததெல்லாம். அப்ப அந்த மொழி தான் உங்க ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை காலி பண்ணீங்கன்னா உங்க லிட்ரேச்சர் எல்லாம் போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நீங்க எந்த மொழியை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த மொழிக்கு தான் போவீங்க. கல்வி முறை வந்து உங்களுடைய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தை பெரிய லெவல்ல எஜுகேஷன் as a டூல், எஜுகேஷன் as a வெப்பன் முதல்ல பயன்படுத்தினது இந்தியால இவர் தான். அதாவது இம்பீரியலிசத்துக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ.